ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, தீபாவளி வருது. தீபாவளினாவே மேக்ஸிமம் அன்றைக்கி எல்லாருமே நான்வெஜ்ஜு இந்த மாதிரி தான் எடுப்போம். அதில் ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு புதுசாக ஒரு வெரைட்டிக்காக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்னென்னா கல்லுக்கறி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். தொண்டை லைட்டாக கட்டி இருக்குது, ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. கல்லுக்கறி எப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து நல்லா 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து கொஞ்சோன்னு ஆயில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து நம்ம வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம். தேவைக்கேற்ப 1 கிலோ சிக்கனுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கோம். அது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மசாலா வச்சு எல்லாமே நல்லா பிணையலாம். நம்ம போட்ட மசாலா, அந்த ஆயிலு, உப்பு எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். ஸோ இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா மசாலா பிரட்டினதில் இப்போ நம்ம தோசை தவா இருந்துச்சுன்னா, அடி கனமான தோசை தவா இருந்துச்சுன்னா இரும்பில் நான்ஸ்டிக் இல்லாமல் அப்படியே நம்ம போட்டு பெதறலாம். அப்படி இல்லைன்னா இது சில ஹோட்டல்களில் நம்ம தோசை ஊற்றுவோம் பார்த்திங்க, அந்த கல்லில் கூட போட்டு அப்படியே மேலால் போட்டு நம்ம கிளறலாம். காரணம் நல்லா போட்ட உடனே நம்ம வந்து நல்லா கிளறணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து லைட்டாக அடி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நண்பர்களே, கறி வந்து நல்லா பக்காவாக பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு மீடியமாக ஒரு 3 பல்லாரி வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி அப்படியே மேலால் தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை, அதுதான் நல்லா கமகமன்னு வாசம் வர்றதுக்கு மல்லித்தலையும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுக்கறிக்கு சேர்த்திடணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து அப்படியே உள்ளார கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். நம்ம வந்து தக்காளி ஏன் போடுறோம்னா, அது வந்து நம்மளாக வந்து அடி பிடிக்காமல் நல்லா ஜூஸியாக வேகும் நல்லா. அதுக்காக தான் ஒரே ஒரு சைஸ் மீடியம் தக்காளி நம்ம உள்ளார ஜாயின் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் கல்லுக்கறி வேறு லெவலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், பார்க்குறக்கு செம ஸ்ட்ரெச்சராகவும் பார்க்குறக்கு நல்ல ஒரு டெம்டிங்காகவும் சூப்பராக அப்படியே பார்க்குறப்பயே எடுத்து சாப்பிடணுன்னு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஜூஸியாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க ஒரு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது நண்பர்களே. அப்படியே கறியெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்குங்க. உண்மையிலேயே அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. போட்ட அந்த மசாலா, வெங்காயம், மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதோட இந்த கல்லிலே போட்டு எடுத்து சுட்ட கறி மாதிரி வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக கல்லுக்கறி உங்கள் வீட்லேயும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம் உறவுகளே.